தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுங்கிறதையெல்லாம் கடந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே தீட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஊமை படம் முழுக்க புராணம் தான். முதல் படமே திரௌபதி வஸ்திராபரணம்னு திரௌபதி இவ்வளவு ஊமை படம். ஊமை படத்துல கூட அதுதான் படமா எடுத்தாங்க. பூரா புராணமா இருக்கும். அது எல்லாத்தையும் தான் அடிச்சு உடைக்கிறாங்க. திராவிட இயக்க எழுத்தாளர்கள்னு வந்தாங்கன்னா அது நம்பர் 1 கலைஞர் தான். எம்பிசி எஸ்சி எஸ்டி தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லி அவன் இடபிள்யூஎஸ் கொண்டு வரான். ஆனால் கலைஞர் தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா எல்லா ஜாதியினருக்கும் கிடைச்சாகணும் அப்படின்ட்டு இங்கே இவர் கொண்டு வர. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கும் திராவிடியன் ஐடியாலஜிக்கும். ஒரு அரசியல்வாதியோட பேச்சை கேட்கறதுன்றது வந்து ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். ஆமாம், ஒரு போரிங்கான விஷயம் அது. அப்போ என்னடா இது ஒரு மனுஷனோட பேச்சை கேட்கறதுக்கு செவரேறி குதிச்சு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் காக்லியர் பேண்ட் அறுவை சிகிச்சைங்கிறது இலவசம்னு தலைவர் கலைஞர் அறிவிக்கிறார். இயந்திரத்தை அதுக்கு பயன்படுத்தணும். முதலமைச்சராக ஒரே கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க அது திட்டம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் என்னுடைய பல சந்தேகங்களை வந்து கலைஞர்கிட்டக்கு வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெரிய எக்கனாமிஸ்ட் இந்தியாவோட பிரதமர் வந்து ஒரு ஆலோசகராக அவரை எடுத்துக்கிற அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைவர் வந்து இந்தியாவோட தலைவர்னு தான் அவரை மென்ஷன் பண்ண. தமிழ்நாடு தாண்டி இதுதான் வந்து கலைஞருடைய ஒரு வரலாறாகவே இருந்து வந்திருக்கு. அந்த பிரிவிலேஜுங்கிறது கலைஞர் இந்த காலகட்டத்தில் அவர் அனுபவிச்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான. மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று கலைஞருடைய 102வது பிறந்தநாள். கலைஞர் ஒரு அரசியல் தலைவர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் என்பதை தாண்டி கலைஞருக்கு பலவித பன்முக பரிமாணங்கள் இருக்கின்றன. கலைஞர் ஒரு பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, கதை வசனகர்த்தாவாக, இப்படி பல்வேறு விதமான பன்முக பரிமாணங்களை கொண்டவராக அவர் இருந்தார். அவருடைய திட்டங்களிலும் கூட பலனடைந்தவர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்துடைய பல்வேறு தரப்பினருமே அதில் பலனடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கலைஞரை எப்படி பார்க்கிறார்கள், அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து கலைஞரை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு இயல்பான ஒரு உரையாடல் தான் இது. பொள்ளாச்சி சித்திக், உங்கள்கிட்டருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் வந்து கலைஞர் வந்து உங்களுக்கு அந்த கலைஞருங்கிறது முதல்ல உங்களுக்கு எப்படி அறிமுகமானார், அவரை பற்றி உங்களுடைய மதிப்பீடுங்கிறது எப்படி இருந்தது? கலைஞர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அறிமுகமாகறாருன்னா ஒரு போராட்டக்காரராக, ஒரு ரெவல்யூஷனரியாக தான் நான் அவரை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கலைஞர் அப்படிங்கிற அந்த தலைவனை பற்றின அறிமுகமே ஒரு போராட்டக்காரருங்கிற அறிமுகம் தான். அந்த போராட்டம் தான் கலைஞர் வந்து இறக்கும் வரை அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்கூல் அட்மிஷன் அதை தான் எக்ஸாக்டாக நான் சொல்ல வந்தேன். ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறாங்க திருவாரூரில். அந்த கஸ்தூரி ரங்கனா அந்த ஆசிரியர் வந்து அட்மிஷன் தர மறுக்கும்போது, நீங்கள் எனக்கு அட்மிஷன் தரலன்னா நான் போய் திருவாரூர் குளத்தில் விழுந்துருவேன்னு அன்னைக்கு சொன்ன தலைவர் கலைஞர். அதன் தொடர்ச்சி தான் எப்போதும் அவர் கிடைக்க ஒன்று, அவர் போராடுகிற ஒன்று கிடைக்கலன்னா அதுக்கான போராட்ட களத்தை நான் கூர்மைப்படுத்துவேன், வலிமைப்படுத்துவேங்கிறது அன்னைக்கு கஸ்தூரி ரங்கன் கிட்ட சொன்ன தலைவர் கலைஞர். அதுக்கப்புறம் இருந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் கிட்ட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த, தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவதற்காக அவர் பல்வேறு விதமான போராட்டங்களை அன்னைக்கு தொடங்கினவர் கடைசி வரைக்கும் செஞ்சார். குதிரை வண்ணாருங்கிற ஒரு சமூகம், அந்த சமூகம் பற்றி பேசும்போது சமூகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற, அதாவது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுங்கிறதையெல்லாம் கடந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே தீட்டுன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய புதிரை வண்ணார். அந்த புதிரை வண்ணார் சமூக மக்கள் அட்ரஸ் பண்ணாத ஒரு சமூகம். வாக்கு வங்கியை பற்றி தலைவர் கலைஞர் எப்போவுமே சிந்திக்க மாட்டார். அதுதான் கலைஞர்கிட்ட நமக்கு பிடிச்சது. ஏன்னா இப்போ வாக்கு வங்கியை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களா இருந்துச்சுன்னா அந்த சமூகத்துக்கு நம்ம ஒன்று செய்ய போகிறோன்னா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்ற ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் இவங்க சமூகத்தில் ஸ்கேட்டர்ட் கம்யூனிட்டி, எங்கேயுமே போலரைஸ் ஆகலை. அந்த சமூகத்துக்கு செய்கிறதுனால பெரிய வாக்கு வங்கி நமக்கு வரப்போகிறதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த சமூக மக்களுக்காக தலைவர் கலைஞர் ஒரு வாரியத்தை அமைக்கிறார். அவர்களுக்கான நலத்திட்டங்களுக்கான திட்டங்கள் வடிவமைக்கப்படுது. திராவிட இயக்க சினிமாக்களுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் இருந்தது தமிழ் சினிமாவில். அதுக்கு பிறகு தான் ஒரு அந்த கேப் உடஞ்சி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்போ குறிப்பாக ரஞ்சித் வந்து பராசக்தி எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு கலைஞர் வந்து ஒரு 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 திரைக்கலைஞராக, அரசியல் தலைவராக இருக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு கலையையும் இலக்கியத்தையும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தினவர் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த அளவில் உங்களுக்கு அவர் இன்ஸ்பயராக இருந்தார்? கலைஞர் வந்து இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர்.
ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் பேசுகிற சினிமாக்கள் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும்தான் இருக்கும். கேரளாவில் கொஞ்சம் கம்யூனிசம் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஐடியாலஜி பேசுவாங்க. அந்த ட்ரெண்ட் செட்டிங்கிறது என்னென்னா, தமிழ் சினிமாவில் புராண படமே இருக்குது. ஒரு டைமில் இவர் எடுத்த இந்த சமூக ஆயுதம் இருக்குல்ல, இது வந்து இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கவே முடியாது. உங்களுக்கு இப்போ ஆதிபுருஷ் மாதிரி ஒரு படம்லாம் தமிழில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய குப்பைன்னு அப்போவே அடித்து உடச்சிட்டாங்க. இது எங்கே 1950s நான் சொல்கிறேன். 1950s அது எல்லாத்தையும் அடித்து உடச்ச பிறகு 60கள் 70களில் கூட நமக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வராது. ஒரு பக்தி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு திருவிளையாடல் கந்தன்கரன்னு தமிழோட தொடர்புபடுத்தி தான் வரும். ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகங்கிறது கிடையாது. அது பெரிய தோல்விக்கு உதாரணம் வந்து பாபா படம். பாபா படம் ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு இந்துத்துவத்தை முன் வச்சது. அது வந்து ரஜினிக்கே மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. கந்தன்கரனை, திருவிளையாடல் மாதிரியான படங்கள்லாம் திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிர்த்தரப்பில் இருந்தவங்க. ஏபி நாகராஜன்லாம் வந்து மாபோசியோட தமிழரசு கட்சியில் இருக்கார். ஆனால் அவங்களுமே வந்து ஒரு தமிழை மையப்படுத்தி திராவிடக்கு என்னென்ன பேச்சோ அதை வந்து பக்தி படத்தில் பேசுறது. இவர் எதை செட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் நம்ம படம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீச்சை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டார். அதனால தான் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த புள்ளி தான் இன்றைக்கி வரைக்கும் எந்த புராண குப்பைகளையெல்லாம் நம்ம ஊரில் படமாக எடுக்கவே முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்ன வடமொழி, சமஸ்கிருதம், இந்த சிந்தனை சார்ந்த படங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டவே முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம உள்ளூர் பக்தி சார்ந்த படங்கள் இருக்குல்ல, அதுக்கான நம்பிக்கைகள் உள்ள ஆட்கள் அதை எடுத்துப்பாங்க. அதில் உள்ள படங்களை வேணால் எடுத்துப்பாங்களே தவிர, அம்மன் படம் மாதிரி ஒரு எடுத்துப்பாங்களே தவிர அந்த போகவே முடியாது. ஏன்னா அவருக்கு சாத்தின கதை வந்து ரொம்ப பெருசு. கலைஞரை பார்த்தது அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கும்ல. ஒன்று முதல்ல நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்துருக்கலாம், அல்லது நேரில் பார்த்துருந்துருக்கலாம். அப்படி முதல்ல பார்த்த அனுபவங்கிறது எது? திருவாரூரில் தலைவர் கலைஞர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராங்க. அப்போ அவர் வரும்போது வாழ்க தலைவர் கலைஞருங்கிற அந்த முழக்கம், அது திமுக தொண்டர்களுக்கே உரித்தான அந்த குரலில் தலைவர் கலைஞர் வாழ்கின்ற அந்த முழக்கம் வரும்போது தலைவர் கலைஞர் வந்து அந்த மஞ்சள் துண்டை போட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்து, அப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 10 மணியை தாண்டிருச்சு. அந்த தேர்தல் புரோட்டோக்கால் தலைவர் வந்து பேசவே இல்லை, கை மட்டும்தான் காமிக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களின் அந்த முழக்கம் சத்தம் வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர் திருவாரூரில் தலைவர் போட்டிடுறாங்க. அந்த முழக்கமும் தலைவர் கலைஞர் அப்பந்தான் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா அதான் கலைஞரை வந்து பார்த்த முதல் அனுபவம் அப்படிங்கிறது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அறந்தாங்கி, நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அப்போ ஒரு இடைத்தேர்தல். அப்போ அந்த இடைத்தேர்தலில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 2001 எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் வருது. அப்போது அந்த எம்ஜிஆர் திமுகன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு ஒரு கட்சி வச்சுருப்பார். அந்த கட்சியில் வந்து அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டேன், திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்குது. அப்போ அதுக்கு பிரச்சாரத்துக்கு வந்துருந்தார். அப்போ அந்த மேடையில் அதுக்காக அவ்வளோ நேரம் நைட்டில் ஒரு 9 மணிக்கு நம்ம வந்தார் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வேர்ல்டு கப் ஃபைனல், நம்ம வேர்ல்டு கப் ஜெயிப்போம். அன்றைக்கி மேட்ச் ஐயா பார்த்துட்டு இருந்தார், நாங்கள் வெளியே நின்றுருந்தோம். அப்போ வெளியில் வரும்போது ஏதோ ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்தேன், அது நீ என்கிட்ட கூடன்ட்டு என்கிட்ட வாங்கிட்டார். அன்றைக்கி இப்போ பிரச்சாரம், வேலூர் பிரச்சாரம் நினைக்கிறேன், எலெக்ஷன் டைமில் வேர்ல்டு கப் நடக்குது. வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம காஞ்சிபுரம் ஜங்ஷன்லேயே வந்து நான் இப்போ மேட்ச் பார்த்துட்டு தான் போவேன்ட்டார். கிளைமேக்ஸ் அது ஃபைனல்ஸ் போயிட்டுருக்குது, மேட்ச் பார்த்துட்டு தான் போவேன்ட்டு உட்காந்துட்டார். எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க மேட்ச் முடியட்டும். வெளியில் வந்து அதை பார்த்துட்டு வந்துட்டு ஜெயிச்சிட்டோம்யா ஹாப்பியாக பேசினார். அது இதெல்லாம் வந்து அவர் நம்ம எங்கேயோ தூரத்தில் இருந்து அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது கீழே உட்காந்து பார்த்தோம். ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பக்கம் சினிமாவில் மட்டும் ட்ரெண்ட் செட்டர் இல்லை, தமிழ்நாட்டோட இந்தியாவோட அரசியலுக்கு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். என்னோட ஃபஸ்ட்டு மெமரி ஆஃப் கலைஞர் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஸ்கூலிங் எல்லாம் எனக்கு வந்து மகாராஷ்டிரா, ஏன்னா அம்மா அப்பா அங்கே ஒர்க் பண்ணனால வருஷம் ஒரு வாட்டி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவோம். அப்போ அந்த வீட்டில் டிஎம்கே லீனிங் ஓட்டு போடுறது அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு தெரியும் கலைஞர்னால் யாருன்னு தெரியும். ஆனால் இன்றைக்குமே ஃபஸ்ட்டு எனக்கு கலைஞர் ஸ்ட்ராங் மெமரி என்னென்னா, அவர் கைது பண்ணி கூப்பிட்டு போனது. அப்போ அவங்க அந்த ஸ்டேர் கேஸில் அவரை தள்ளி கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கு அடுத்த நாள் வந்து ரோட்டில் அவருக்காக கனிமொழி மேம் உட்காருது அப்படின்னு, அந்த இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மெமரியில் ஏதாச்சும். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் வீட்டில் வரப்போ தான் புரிஞ்சுது, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது வந்து இருக்கிறதுலே அதிகமாக ஃபேஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆக்சுவலாக சித்திக்கும் கௌதம் சாரும் பேசுகிறப்ப ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, தலைவர் கலைஞரை வந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஃபைனல் இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல, அது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து நான் வெள்ளூரில் இருந்தேன், சென்னையில் வந்து அன்றைக்கி ஈவினிங் சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடச்சிது. என்னால் வர முடியல. வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரிக்ரெட்னா, அன்றைக்கி கிளம்பி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்குது.
நான் ஃபஸ்ட் டைம் நேராக பார்க்குறேன் அப்படின்னா ராஜாஜி ஹாலில் தான் அவரை பார்க்குறேன். அவரை பார்த்துட்டு இறங்கி வந்து கீழே அப்பயும் போக மனசு வரல. போகிறதுக்காக கீழே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸ்டெப்ஸில் இறங்கி வந்ததுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த என்வாயர்மெண்ட்டு மரினாவில் வந்து அடக்கம் பண்ணலான்ற ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க தொண்டர்கள் கட்சிக்காரங்களோட அந்த உணர்வு, மக்களோட உணர்வுன்றது இருக்கு இல்லையா, அதுதான் தமிழ்நாட்டுக்கு தலைவர் கலைஞர் பண்ணது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு இளைய தலைமுறையாக நீங்கள் வந்து கலைஞரை வந்து நேரில் பார்த்ததோ அதுக்கான பெரிய அனுபவங்கள்லாம் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய அனுபவத்தில் அவரை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியலில் கலைஞரை பற்றி பேசுகிறோம், கலைஞரை வந்துட்டு ஒதுக்க முடியாதுன்றதை தாண்டி இந்திய அரசியல் பேசினாலே கலைஞரை ஒதுக்க முடியாது. ஏன்னா முதல்ல வந்துட்டு இந்தியாவிலே மாநிலத்துக்குன்னு திட்டக்குழு உருவாக்குனது வந்து அவர் தான், மாநிலத்துக்குன்னு சுயாட்சி உருவாக்குனது அவர் தான். திருநங்கைகள் வந்துட்டு 3ஆம் பாலினமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டுரிமை கொடுக்க செஞ்சதும் எல்லாமே வந்துட்டு இந்தியாவிலே முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அது அவரோட ஆட்சியில் தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காலேஜ் போகும்போதெல்லாம் வந்துட்டு என்னோட தமிழ் சார் வந்து ஒரு முறை பேசினாங்க. அவங்க மதுரையில் வந்து அமெரிக்கன் காலேஜில் வந்து படித்தாங்க அவங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் பேச்சு இங்கே கோரிப்பாளையத்தில் நடக்கும் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அப்போ வந்து பெருசாக என்டர்டைன்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு அரசியல் கூட்டங்கள் நடக்குதோ அப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபுல்லாக வந்துட்டு எங்களோட வார்டன் வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் படுத்திருக்க இடத்துல வந்துட்டு பில்லோஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பெட்ஷீட் போட்டு மூடிட்டு நாங்கள் சவரேறி குதிச்சு போய் கலைஞரோட பேச்சை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு என்னடா ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட ஏஜில் இருக்க ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியோட பேச்சை கேட்குறதுன்றது வந்து ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். ஆமாம், ஒரு போரிங்கான விஷயம் அது. அப்போது என்னடா இது ஒரு மனுஷனோட பேச்சை கேட்குறதுக்கு செவரேறி குதிச்சு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகமானது வந்துட்டு கலைஞர் டிவி மூலமாக தான். எனக்கு அப்போ வந்துட்டு நாங்கள் கிராமத்தில் வளர்ந்தோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு டிவி கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு வீட்டில் இல்லைனா 2 வீட்டில் தான் டிவி இருக்கும். அப்போ நாங்கள் வேற ஒரு வீட்டில் தான் போய் நாங்கள் டிவி பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி டிவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட அவர் வந்துட்டு வழிவகுத்தது தான் பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து கலைஞர் தாத்தா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த இது மூலமாக தான் எனக்கு பெருசாக அறிமுகமானது, அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் தமிழ் சார் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் காலேஜில் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி அந்த இதில் கொடுத்தாங்க, நான் முதல்வர் ஆனால்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறது, நான் ஸ்கூல் படிக்கும்போதுமே வந்துட்டு இப்போ தான் நிறைய பார்ட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பரிச்சயமான ஒரு பார்ட்டிஸ்னால் 2 பார்ட்டி தான். அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால கலைஞர் எடுத்துட்டேன். அப்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன்டா தேவையில்லாமல் இந்த மனுஷனை எடுத்தோம் அப்படின்னு. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம தேவையில்லாமல் இவர் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றவங்களாம் ஈஸியாக டக்குன்னு டாப்பிக்கை முடிச்சிடுறாங்க. அது வந்து எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே எடுத்திருக்காங்க, நான் முதல்வரானு சொல்லிட்டு. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிறாங்க, எம்ஜிஆர் எடுக்கிறாங்க, கலைஞர் எடுக்கிறாங்க, ஜெயலலிதா எடுக்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிறாங்க. அப்போ நான் ஏன்டா இவர் எடுத்தோம், இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது இருந்தது. இப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி 13 ஆண்டுகால ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி காலமும் அதிக ஆட்சி. ஆனால் அதில் பார்த்தோம்னா வந்து ஒரு சத்துணவு திட்டம், ஒரு தொட்டில் குழந்தை, இந்த மாதிரியான சில திட்டங்கள் இருக்குமே தவிர ஒரு மருத்துவ கட்டமைப்பு உருவாக்குறது, அல்லது வந்து ஒரு கல்வி கட்டமைப்பு உருவாக்குறது, அல்லது ஒரு பாலங்கள் ரோடுகள் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் காலகட்டத்தில் தான் அதிகமாகவே நடந்திருக்கும். ஃப்ளைஓவருங்கிற அந்த சிஸ்டம் வந்து காமனாக வந்து பாலமாக தான் இருக்கும். அது அந்த ரயில்வேலையோ இல்லை அந்த ஆறு கால்வாய் இதுக்குள்ளே தான் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அது என்ன சொல்லுவாங்க, டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக போடுறது இருக்குல்ல, அது வந்து இங்கே தான் பெருசாக அறிமுகமாச்சு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஊர்லேயும் இருக்குது. இன்றைக்கி சேலம் போனாலும், கோயம்புத்தூர் போனாலும், மதுரை போனாலும் எல்லா பக்கமே அந்த ஃப்ளைஓவர் சிஸ்டம் வந்துருச்சு. இன்றைக்கி சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமே சொந்தமானதே ஒரு 16-17 இருக்குது சிட்டிக்குள்ளே. இங்கே அடையாறில் ஆரம்பித்து நம்ம திருவொற்றியூர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு ஊர் எங்கேயுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு பெங்களூர்லாம் தவிக்கும், டிராஃபிக்கில் தவிக்கும். அதெல்லாம் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இது திமுக ஆட்சி காலங்களில் மட்டும்தான் அது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். 69 வந்து அண்ணா வந்து இறந்து போயிடுறாங்க. 70 வந்து இவர் வந்த உடனே வந்து பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் ஏன் அது கொண்டு வந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து தமிழ்நாடு இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் வந்துட்டு சும்மா முன்னேறிக்குன்னா எப்படி முன்னேறி இருக்குது, அதுக்கான ரீசன் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தேட மாட்டாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா ஒரு நிமிஷம் ரீல்ஸை பார்த்துட்டு அது யூடியூப்போட ஷார்ட்ஸை பார்த்துட்டு இதுதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் தான் எதனால் முன்னேறிச்சு, ஏன் முன்னேறிச்சுன்றது தெரியும். பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு ஏற்படுத்தினது வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்துட்டு நிறைய பிச்சைக்காரர்கள் வந்து அதிகரிச்சுட்டே போனாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா
ஒரு 6 குழு வந்து அமைச்சிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் அதுக்குன்னே கவர்மெண்ட் வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வண்டியை பார்த்த உடனே பிச்சைக்காரங்க வந்துட்டு பார்த்த உடனே ஓடிடுவாங்களாமா. அப்போ அதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்கள மனநல காப்பகத்துலையும், உடல் நலம் இல்லாமல் பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையும், நல்லா இருந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட உறவினர்கிட்ட ஒப்படைக்கிறது. இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை வந்து கேட்ட உடனே எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வுன்னு அதே மாதிரி தொழுநோய் எத்தனை பேர் இருந்துட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில்? ஆயிரக்கணக்கானவங்க தான் தொழுநோயிலாக இருந்திருப்பாங்க. ரத்த கண்ணீர் படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த தொழுநோய் வந்திருக்கவங்கள அவங்களோட எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ற அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க அந்த காலகட்டத்தில். அவங்களுக்குலாம் ஒரு மறுவாழ்வை கொண்டு வந்து வச்சு அவங்க திருநங்கைன்ற பேர் இன்னைக்கு நம்ம சொல்கிறோன்னா அது அவங்களுக்கான மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த சொசைட்டியில் யாரெல்லாம் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமான அங்கீகாரத்தை கொடுத்தது அப்படின்றது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் அந்த வார்த்தைகள் அந்த காயின் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதில் அந்த ரெஸ்பெக்டோடு அந்த நம்ம பேசுகிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த டிக்னிட்டியோடு கொண்டு வந்தது எல்லாமே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நம்ம சொல்லுவேன். அதோட நீச்சியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்லம்போடுக்கான பேர் மாற்றங்களாக இருக்கட்டும், இப்போ தலைவர் அவர் பண்ணது, இப்போ வந்து காலனின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ ஒரு ஃப்ரேமில் வந்து தலைவர் கலைஞர் வந்து என்றைக்குமே ஃபிட் ஆக மாட்டார். என் ஃபிலிம் இன்ஸ்டியூட், நான் திரைப்பட கல்லூரி, நான் வரும்பொழுது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மரம் மாறும், பெரிய பெரிய காயெல்லாம் விழுந்துடும். அது ரோட்டில் போனாலே இந்த சவுண்ட்லாம் கேட்கும். நம்ம சைக்கிளில் போனால் கூட காலில் போனோம். அந்த ரோட்டில் அந்த டைடல் பார்க் மட்டும் தான் இருக்கும். இன்றைக்கி அந்த ரோட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட்டில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 கட்டடம் மாதிரி 10 மாடி இருக்கும். 10 மாடி கட்டடம் மட்டும் 200 இருக்கும். அது அவர் உருவாக்குனதானே. இந்த மாதிரி அவருடைய இதை சொல்ல ஆரம்பித்தோம்னா அவருடைய இதெல்லாம் படிக்கும் பொழுது இவர் வந்து என்னென்னவா யோசிச்சிருக்காருன்னு. இப்போ இதை வந்து ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி பார்த்துடலாம். டைடல் பார்க் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் எங்கெங்கே மெமராண்டம்ஸ் எப்படி சைன் பண்ணாங்களாம் தெரியாது. அவர் அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனாக வந்து இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் வந்து உலகமயமாக்கலை புரிஞ்சுக்கிட்டது அவர் தான். 74 அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து மாலைக்கண் நோய் அந்த மாதிரி கண் குறைபாடுகளோட நிறைய பேர் இருந்திருக்காங்க. 50 வயசுக்கு 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அது கண் புரை நோய் வந்து ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி வரல. ஏன் வரல அப்படின்னா அன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப வந்துட்டு சத்து குறைபாடுனால தான் கண் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போ வந்து அந்த 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதனால வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இப்போ தொழிலை வந்து முன்னேற்றணும் அப்படின்னா மனித வளத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ மனித வளத்தை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்துட்டு தோணுது. இவங்க வந்துட்டு கண்ணில் வந்து மாலைக்கண் நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் சரி, கண்புரை வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போய் அவங்களால வேலை பார்க்க முடியாமல் சாப்பாடுக்கு எந்த வழியும் இல்லாமல் ஒன்று பிச்சை எடுக்கிறாங்க, இல்லைனா இறந்து போயிடுறாங்கயா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ வந்து இலவச கண்ணொளி வழங்கும் திட்டம்னு ஒன்று ஏற்படுத்துறாரு. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இலவச கண்ணொளி வழங்கும் திட்டத்தில் ஒரு 5 டீம் வந்து அமைச்சு சென்னையில் 2, மதுரையில் 1, தஞ்சாவூரில் 1, கோயம்புத்தூரில் 1 வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கேம்ப்லையும் 2000 பேருக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண் புரை வந்தவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கண்ணில் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து அப்புறம் வந்துட்டு கண்ணாடி போட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இவங்க வந்து அந்த டீம் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி, கிராமங்களுக்கோ இதுக்கோ போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற அந்த தலைவர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்கூலையோ இல்லை ஒரு மண்டபத்தையோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் கண்ணில் குறைபாடு இருக்கோ இப்படிலாம் வந்து அவங்கள அந்த மனித வளத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அவங்க வந்து உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் தான் ரொம்ப புரிஞ்சுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போது மெடிக்கல் ஸ்கீமில் நம்ம கண்ணொளி திட்டமெல்லாம் பேசுகிறோம். காக்லியர் பிளான்ட் பற்றி நமக்கு தெரியும். அந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கான அந்த உபகரணம். டாக்டர் காமேஸ்வரன் வந்து தலைவர் கலைஞர் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் பேசும்போது அவர் வந்து கலைஞருடைய பர்சனல் டாக்டர். தலைவரை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஷண்ட் குட்டி குழந்தை வராங்க, அவங்களுக்கு 3 வயசு குழந்தை வராங்க, காதும் வாயும் பேச முடியாது, அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. முதல்வர் அதுக்கு என்னையா இருக்குது, என்ன உதவி வேணும்னு கேளு பண்ணுறேன். அதை தலைவர்கிட்ட வந்து காமேஸ்வரன் டாக்டர் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி காக்லியர் பிளான்ட்னு ஒன்று இருக்குது, இதை வந்து பயன்படுத்தினா அந்த குழந்தைக்கு வந்து காதும் வாயும் பேச முடியும், நீங்கள் வந்து இந்த ஒரு குழந்தைக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கமிஷன் வரும்போது இந்த முதலமைச்சராக நான் இருக்கிறேன், என்ன உனக்கு தெரியும், நீ வந்து என்னை பார்த்துட்ட, இந்த ஒரு குழந்தைக்கு நான் இந்த திட்டத்தை நாளைக்கு நான் கொடுத்துருவேன்,
ஆனால் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள்லையும் காக்லியர் பேண்ட் அறுவை சிகிச்சைங்கிறது இலவசம்னு தலைவர் கலைஞர் அறிவிக்கிறார். அப்போ நமக்கு இந்த இலவசம்னு அறிவிச்ச ஒரு திட்டத்தை தெரியும். அதுக்கு பின்னாடி கலைஞருக்கு இருந்து நீங்க சொன்னது அந்த சமூக மீதான பார்வை, ஒரு குழந்தைக்கு நான் பண்ணிட முடியும், எல்லாருக்கும் நான் எப்படி எல்லாருக்கும் எப்படி அதை நான் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அரசு இயந்திரத்தை நான் அதுக்கு பயன்படுத்தணும். முதலமைச்சராக ஒரே கையெழுத்து, தமிழ்நாடு முழுக்க அது திட்டம். இதை சொல்லிட்டு காமேஸ்வரன் சொல்றாரு, இதை நான் சொல்லும் போது நீங்க இந்த கூட்டம் வியந்து கேட்குது. ஆனா நான் இதை ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன். அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. இது ஒரு சாதாரண ஸ்கீம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிஎம்மா இருந்ததுனால இவ்வளோ பெரிய ஸ்கீமை அவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தலைவர் கலைஞர் கொண்டு வந்த ஒரே ஒரு திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். கலைஞர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதே மாதிரி தன்னை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறது. இப்போ ஃபேஸ்புக் முதல்ல வரப்போ அக்கௌண்ட் ஆரம்பித்தது கலைஞர் தான். தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் தன்னைத்தானே எப்பயுமே அப்டேட் பண்ணிப்பார். உண்மையிலே இன்றைக்கி இருந்தால் ஒரு வெப் சீரிஸ் கூட ஒரு வசனம் எழுதியிருப்பார். இன்றைக்கி திராவிட இயக்க சினிமான்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்க சினிமா உச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட 67க்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி, அது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலுக்கு போயிடுச்சு ஆனால் கலைஞர் மட்டும் தான் ராமானுஜருக்கு கடைசி வரைக்கும் ஒரு வசனம் எழுதுறது ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்ச்சியாக இருந்தார். இங்கே ஊமப்படம் 18 வருஷம் இருந்துச்சு. 1918லேருந்து 1932 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரலாறு இருக்குது ஊமைப்படம். ஊமைப்படம் முழுக்க புராணம். ஊமைப்படம் முழுக்க புராணம் தான். என்னென்னா உங்களுக்கு முதல் படமே திரௌபதி வஸ்திராபரணம்னு, திரௌபதி இதில் இவ்வளோ ஊமைப்படம். ஊமைப்படத்தில் கூட அதுதான் படமாக எடுத்தாங்க. பூரா புராணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசுகிற படம் வந்த பிறகு என்னது காளிதாசெல்லாம் என்ன எல்லாமே புராண படங்களை தான் போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் அடித்து உடைக்கிறாங்க. அதுதான் சமூக படங்கள்னு அதுக்கு ஒரு பேரே இருக்குது. வேர்ல்டுலேயே அப்படி ஒரு கிடையாது. வேர்ல்டுலேயே இந்த பேட்டர் ஆஃப் சினிமாவை நீங்கள் எந்த ஸ்டேட்லேயும் எந்த கண்ட்ரிலையும் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க அதுதான் அரசியலை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த மக்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் மிகப்பெரிய பவர்ஃபுல் மேனாக அதாவது திராவிட இயக்க எழுத்தாளர்கள்னு வந்தாங்கன்னா அதில் நம்பர் 1 கலைஞர் தான். கை ரிக்ஷா ஒழிச்ச முதல் நபர் கலைஞர் தான் அப்படின்ற எல்லா விஷயங்கள்லையுமே அவர் தொட்டு தான் வச்சுருப்பார். ஸோ நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்னோடய வீட்டில் என் அம்மா படிச்சிருக்காங்க, டீச்சர் படிச்சிருக்காங்க. பட் வேலை இல்லை. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வெறும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ளே அது கூட இல்லாமலாம் நாங்கள் காலத்தை ஓட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த 2 ரூபாய்க்கு அரிசின்றது இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறது எவ்வளோ ஏளனப்படுத்துகிறாங்களோ, அன்றைக்கி 2 ரூபா அரிசின்றது பெரிய விஷயம். ஃப்ரீயாக ஒரு வீட்டுக்கு கேஸ் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். இது எல்லாமே எங்கள் வீட்டில் இல்லாத விஷயங்கள் எல்லாமே அவர் மூலமாக தான் நிலவச்சு. காமராஜருக்கு இங்கே ஒரு விமான நிலையத்துக்கு அவர் பேரை சுட்டினது கலைஞர் தான். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டு வந்ததும் கலைஞர் தான். அதே மாதிரியே மெட்ரோ திட்டம் படிக்கும்போது கூட எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, நான் 2017 மெட்ரோ கட்டுறாங்கன்னு நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போது 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு என்னென்னா ஜெயலலிதா அம்மா தான் அப்போ பீரியடில் இருந்தாங்க. அவங்க கட்டுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வளர தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்க தான் தெரிஞ்சுது. ஜப்பான் கூட்டுறவு வங்கி அவங்களோட ஆதரவு மூலமாக 59% அவங்களோட உதவியில் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்திட்ட ஒப்புதல் கேட்டு ஜப்பானும் அந்த கூட்டுறவு வங்கியும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து அந்த இதுக்கு ஜப்பான் அதில் கையெழுத்திட்டு மெட்ரோக்கு அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே கலைஞர் தான். ஆனால் இவரோட பேரை எந்த அளவுக்கு மூடி மறைக்கணும்னு நினச்சிருக்காங்கன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இப்போ வள்ளுவர் கோட்டம் கலைஞர் ஆரம்பித்தது, எம்ஜிஆர் திறந்தார். அதே மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே கலைஞர் தொடங்கி வைப்பார். ஆனால் வேற ஒரு கவர்மெண்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதை அழகாக தொட்டு எடுத்துகிட்டு போனீங்க. அவர் செஞ்ச திட்டங்கள் இருக்குல்ல, அது இந்திய அரசாங்கமே நிறைய திட்டங்கள் பின்பற்றியிருக்கு. அவர் இங்கே கொண்டுட்டு வந்தது இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொடுத்து ஒரு 5 கிலோ ஃப்ரீ அரிசி கொடுக்கணுங்கிற இருக்கலாம். அங்கே கோதுமை கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் இங்கே இப்போயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே கலைஞர் கொண்டுட்டு வந்த. உண்மையை சொன்னால் நிறைய ஊர்களுக்கு குடிநீர் போகாது, அதை கூட்டு குடிநீர் திட்டங்களாக மாற்றி அதெல்லாம் கொண்டுட்டு போவோம். இன்னைக்கு கரண்ட் சூழலில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களோட கூட சரி, தண்ணி எடுக்கிறதுக்கு எங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ராமநாதபுரம் நீங்கள் ராமநாதபுரத்தில் பாருங்கள், எல்லா ஊருக்கும் காவிரிலேருந்து தண்ணி போகும். காவிரிலேருந்து தண்ணி போகும். கடலாடியிலேருந்து திருச்சி முத்தரசன் ஏதோ ஒரு ஆறு சொல்லுவாங்க. அங்கேருந்து புதுக்கோட்டை
அந்த வழியாக வந்துட்டு போகுது ராமநாதபுரத்துக்கு போகுது. குடிநீர் இங்கே வந்து எல்லா ஊருக்கும் தண்ணி போய் நிற்கும். அதை இது எல்லாமே என்ன சொல்ல வந்தேன்னா, இந்திய அரசாங்கங்களே தமிழக அரசு கொண்டுட்டு வந்த பல திட்டங்களை, அதுவும் குறிப்பாக கலைஞரையா கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து அங்கே கொண்டு போனாங்க. இங்கே வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பண உதவிகள் இருக்குதுல்ல, பைத்தியகரத்தனமான விஷயம் என்னென்னா, ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க, மக்களுக்கு வந்து காசு கொடுக்காத, அவனுக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக்கூடாது. யோ, அமெரிக்காக்காரனே அவன் மக்களுக்கு அவ்வளோ இடத்துல சப்சிடைஸ் பண்ணுறான், அவ்வளோ பேருக்கு கொடுக்குறான். எல்லாருக்குமே சொல்கிறேன், ரஷ்யாலெலாம் எவ்வளோ காசுகள் இருக்குது தெரியுமா? அதனால் மக்களுக்கு வந்து போய் சேரலன்னா அதை இப்படி தான் கொடுக்க முடியும். ஜெயரஞ்சன் சார் தான் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. நீ வந்து ஒருத்தன் மீன் பிடிக்க கற்றுக்கிற வரைக்கும் அவன் பசியோடு இருந்தாலும் செத்து போயிடுவான். ஸோ அந்த நேரத்தில் நீ அவனுக்கு மீன் கொடுத்தாகணும். மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுமே அந்த நேரத்தில் அவன் மீன் பிடிக்க கற்றுக்கிறான்ல, அந்த நேரத்துக்கு வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சர்வைவலுக்காக தான் கொடுக்குறோன்றது ஜெயரஞ்சன் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆக்சுவலாக கரெக்ட். 96 to 2001 காலகட்டத்தில் தான் உழவர் சந்தையிலேருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டு வந்தார். ஆனால் அந்த எலெக்ஷனில் தான் தோற்று போவார். வந்து கலைஞர் வந்து பெரிய அளவில் பண்ணுவார், ஆனால் அது வந்து தோற்றுருவார். வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பார். ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப கடைசி ஒரு 6 மாதம் மட்டும்தான் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த ப்ரிவிலேஜுங்கிறது ஏடிஎம்கே கிடச்சிக்கிட்டே இருந்தது, டிஎம்கேக்கோ குறிப்பாக கலைஞருக்கு அது கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து கலைஞர் இதெல்லாம் தாண்டி தான் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அப்போசிஷனாக இருக்கும்போது வந்து டிஎம்கே மாதிரி இந்தியாவில் வேறு எந்த கட்சியுமே இருக்கணும். நம்ம ஆட்சியில் இருந்தோம்னா மக்களுக்காக திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம். அப்போசிஷனாக இருக்கும்போது தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவார்னா, மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வர வைப்பார். யார் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து அந்த ஓபிசி, இன்றைக்கி வந்து பிசி எம்பிசி இருக்காங்களா, இன்றைக்கி ஏதோ அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, அவங்களோட ரிசர்வேஷன்லேயே கை வச்சவர் தான் எம்ஜிஆர். க்ரீமி லேயர் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 2025 க்ரீமி லேயர் தப்பு, அதனால வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டிஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அன்னைக்கே தலைவர் கலைஞர் அதுக்கு வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி அதை வந்து நடக்க விடாமல் பண்ணது வந்து தலைவர் கலைஞர். ஐயா துரைமுருகன் வந்து ஒரு நிகழ்வை வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு தொண்டரை வந்து தலைவர் கலைஞர் வந்து திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த தொண்டரை கூப்பிட்டு மன்னிச்சிரியா, கோவத்தை திட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு பண்பு தலைவருக்கு இருக்குது அப்படின்றப்ப தொண்டர்களும் அதே மாதிரி வந்துடுவாங்க. ஒரு ஒன்றியத்துலையோ இந்த கிளை செயலாளரோ யார் ஒன்றியத்துலேருந்து யாராவது பார்க்க வந்தாலும் இல்லை அறிவாலயத்துக்குள்ளே தலைவர் வரும்போது அங்கே நிற்பாங்க இல்லையா, பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்டு கேட்பார். யாருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் தெரிஞ்சு ஊர் தெரிஞ்சு ஒன்றியம் தெரியுது அப்படின்னா, ஒரு அரசியல் அவர் கட்சியில் அவ்வளோ ஊறி போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தொண்டர் எப்படி இருக்கணுன்றதுக்கான அழகான உதாரணம் தலைவர் கலைஞர். ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது கலைஞர் பற்றி அப்படின்றது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து எம்பத்தி, மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அதுக்கேற்ற ஒரு திட்டங்களை வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வரப்போ கொண்டு வர முடியும். இன்னொன்று வந்து தொலைநோக்கு பார்வையோட செயல்படுறது அப்படின்றது. அதே மாதிரியே பெரியாரோட அண்ணாவோட ஆசைகள் எல்லாத்தையுமே, நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து உள்ளே வந்து நிறைவேற்றுறாரு. பெரியாருக்கு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. 1987 வந்து எம்ஜிஆர் அவங்க இறந்த உடனே இவங்க வந்து 1989 வந்து மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. 89 வந்த உடனே பெரியாரோட கனவு தான் அவங்க நிறைவேற்றுறாங்க. பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்றதையும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு உதவி திட்டம் வந்து கொடுக்கணுன்றதையும், இந்த மாதிரி அதே மாதிரி விதவைகள் மறுவாழ்வு திட்டம், அப்புறம் வந்து அனாதை குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான மறுவாழ்வு திட்டம், படிக்கிற குழந்தைங்களுக்கான படிக்கிற பெண்களுக்கான ஒரு விடுதி திட்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அவர் தொடாத துறையே இல்லை அப்படின்றது அப்புறம் தான் புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு எப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, கலைஞர் வந்து சாமி கும்பிட மாட்டார் இப்படி தான். நம்மளும் ஓகே, கலைஞர் வந்து சாமி கும்பிட மாட்டார் இப்படி தான் நம்ம வளர்ந்து. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் போக போக என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்படியே அவர் முரண்பட்டு இருந்திருக்காரு. அவர் சாமி கும்பிடாமல் இருந்தாலுமே அவர் வந்து 108 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ராஜராஜ சோழனுக்கு வந்துட்டு 1000 ஆண்டு விழா வந்து அவர் தான் அந்த பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் கட்டின ராஜராஜ சோழனுக்கு வந்து 1000 ஆண்டு விழா நடத்தினார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல, வேறு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர் பற்றி படிக்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி எல்லாமே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நான் பெருசாக எதுக்குமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அழுக மாட்டேன். அவர் இறந்தப்போ ஏன் அழுதேன்னு எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. அவ்வளோதான், தமிழ்நாட்டில் உயர்ந்த ஒரே தலைவனும் போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப தலைவர் கலைஞர் சமச்சீர் கல்வியை கொண்டு வரும்போது அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் தங்கம் தென்னரசு. அவர் ரீசெண்டாக ஒரு ரைட்டப் எழுதியிருந்தாங்க. அதில் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, இன்றைக்கி வந்து சமச்சீர் கல்வியை இம்ப்ளிமெண்டேஷன் தலைவர் கலைஞர்கிட்ட நாங்கள் சமர்ப்பிச்சிட்டோம், ஐயா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம்.
தலைவர் கலைஞர் கேட்குறாங்க, அப்படியேவா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சமச்சீர் கல்வியை நாங்கள் கொண்டு போகிறோம். கலைஞர் சொன்னார், அப்படிலாம் கொண்டு போகாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் கொண்டு போகணும். நீ ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போகணும்னா, சமச்சீர் கல்வி சமமான கல்வின்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த திட்டத்தை எப்படி நிறுத்தணும்னு நினைக்கிறவன் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவான். கேஸ் போடும்போது இதைத்தான் காரணமாக சொல்லி இதை வந்து நிறுத்துவாங்கன்னு சொல்லி தலைவர் கலைஞர் சொல்லிட்டு, இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷனாக பார்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுன்னா, அங்கே தான் கலைஞர் யார், அந்த தொலைநோக்கு பார்வை என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கோர்ட்டுக்கு கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் போகும்போது ஜட்ஜு வந்து சமச்சீர் கல்வி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு கேள்வி கேட்கும்போது, சமச்சீர் கல்வி ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்திருக்குன்னு சொன்னதுனால அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஒருவேளை அட் ஸ்டெச் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா சமச்சீர் கல்விங்கிற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை யார் தடுப்பாங்க, எப்படி தடுப்பாங்க, தடுக்கிறதுக்கான வழிமுறை என்னங்கிற தலைவர் கலைஞருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அதுக்கான சொல்யூஷனையும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சமச்சீர் கல்வியோட இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்குறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தங்கமண்ணா தென்னரசு அண்ணா அமைச்சர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நமக்குன்னு ஒரு பாலிசி இல்லை, எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி இல்லை, அதை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு. அப்போ தான் ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆரம்ப பள்ளி, அருகாமை பள்ளி. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொண்ணுங்களை வந்து ஸ்கூலுக்கே அனுப்பாத ஒரு சமூகத்தில் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் ஸ்கூல் பக்கமாக இருந்தாவது அனுப்புவாங்க அப்படின்னு அந்த 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆரம்ப பள்ளியாக இருக்கணும், அப்புறம் 8 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நடுநிலை பள்ளி அப்படின்ட்டு வீட்டுக்கிட்ட கொண்டு போய் பள்ளியை சேர்க்கறது அப்படின்றது வந்து மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் பஸ் பாஸ், ஸ்கூலுக்கு போகிற ஃப்ரீ ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னா பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வரதுலையும், பசங்களை ஒரு பையனை ஒரு அதுக்கும் எப்போதுமே ஒரு மனுஷங்கிற ஒரு நாட்டுடைய குடிமகன் அரசாங்கத்துக்கு தான் சொத்து, அரசாங்கத்துக்கு தான் ரொம்ப பயன்பட போகிறோம். மக்கள் பொதுமக்களுக்கு வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வருவார். எங்கன்னா பிறந்த இடத்துலேருந்தே அங்கே வந்து வேலையாக செய்ய ஆரம்பிச்சிடுவார். அந்த முதல் தலைமுறையெல்லாம் அது இந்தியாவே யோசிக்காத ஒரு தனம். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான சிந்தனைலாம் என்னென்னா, அதை வந்து உருவாக்குறது வந்து இப்போ கிரிமி லேயருங்கிறது வந்து அப்படி எக்ஸ்ட்ரீம் முரண்பாடான சனாதனத்தோட மிகப்பெரிய முதலாளித்துவமும் சனாதனமும் மிக்ஸ் ஆன ஒரு பெரிய புள்ளி அந்த விஷயம். அதுக்கு நேர் எதிரான ஒரு மிகச்சரியான சமூக நீதி சிந்தனை தான் அந்த முதல் தலைமுறைக்கு. இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, இடபிள்யூஎஸ்ல ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லி அவன் இடபிள்யூஎஸ் கொண்டு வரான். ஆனால் கலைஞர் தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா எல்லா ஜாதியினருக்கும் கிடைச்சாகணும் அப்படின்ட்டு இங்கே இவர் கொண்டு வர. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கும் டிராவிடியன் ஐடியாலஜிக்கும். அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மட்டும் இருக்காம அரசு ஊழியர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து துறையாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சேலரி கம்மி, அதை வந்துட்டு ஊதியத்தை உயர்த்தி கொடுத்ததும் இவங்களோட பீரியட்ல தான். இன்னும் இந்தியா அதாவது இந்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலே கூட இன்னும் அந்த அளவுக்கு சம்பளங்கள் வந்து கொடுக்கப்படலை. அதை வந்து இங்கே முறைப்படுத்தினது அவர் தான். முக்கியமான திட்டம் என்னன்னா திருமண உதவி திட்டம். திருமண உதவி திட்டங்கிறது வந்து அது ஆக்சுவலான அதுக்கு நேமிங் மட்டும்தான். அது அதோடைய ஒரிஜினல் நேமிங் நம்ம வந்து தலைவருடைய அந்த பார்வையை புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான திட்டம். முதல்ல அந்த திட்டம் எப்படி வைக்கப்படுது அப்படின்னா, 5வது வரைக்கும் படித்தா ஒரு உதவி திட்டம். அதுக்கப்புறம் நிறைய மேக்சிமமான பெண்கள் 5வது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இது 8வது வரைக்கும் படிச்சிங்கன்னா தான் இனி திருமண உதவி திட்டம். அப்புறம் தலைவர் கலைஞர் பார்க்குறாங்க 8வது வரைக்கும் எல்லாரும் படிக்கிறாங்க, அடுத்து 12வது வகுப்பு முடிச்சாதான் திருமண உதவி திட்டம். இப்போ நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாங்க, இப்போ இதற்கு வந்து 12ஆம் வகுப்பும் படித்து முடிச்சிடறாங்க, நீ காலேஜுக்கு வந்தேன்னா மாதம் 1000 ரூபாங்கிறது வந்து தலைவர் கலைஞர் 5வது தொடங்கி வச்ச திட்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். இது இன்னொரு ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்கலாம். தலைவர் கலைஞர் வந்து சொசைட்டியை மாற்றிட்டார். பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்த சொசைட்டியை இப்போ எந்த வீட்டில் போனாலும் பொண்ணாக இருக்கட்டும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களோட ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு. ஸோ ஒரு கல்யாண மையமாக வச்சு ஸ்கூலுக்கு வர வச்ச சமூகத்தை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நீ போகிற அந்த இடத்துல உனக்கு என்ன உதவி தேவை அதை நான் பண்ணுறேன்ற சொசைட்டியே தலைவர் கலைஞர் அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு வேணும்னு சொல்லும்போது அந்த மாநிலத்துக்காரன் இந்த மாநிலத்துக்காரன் அந்த நாட்டுக்காரன் ரஷ்யாவெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி அப்படிலாம் வந்து சொல்லும்போது
கலைஞர் அவர்களுமே வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை விட நம்ம கொஞ்சம் முன்னோடியாக போகணும், நம்ம மக்கள் கொஞ்சம் அறியாமையில் இருக்காங்க அப்படின்றத ஒரு லீடிங்கில் எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இன்றைக்கி வந்து அவன் அந்த மாநிலத்துக்காரன் இப்படி இருக்கான், கேரளா மாநிலத்துக்காரங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒருவேளை கலைஞரோ பெரியாரோ உயிரோடு இருந்தால் நீ இப்படி வரணுன்றதுக்காக தானடா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறது, கிண்டல் பண்ணி பேசுகிறதா இருந்தாலுமே. ஓகே, இப்போ இந்த கலைஞரை வந்து வில்லனாக காட்டுறது அப்படிங்கிறது, கலைஞரை பற்றி நிறைய கதைகள், நிறைய அவதூறுகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர்கள் விமர்சனங்கள் வைப்பதுங்கிறது வேற, அவதூறுகள் முன்வைக்கிறதுங்கிறது. கிட்டத்தட்ட உங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து விளக்குறதா தான் இருக்கும். பெரியாரை பற்றியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இது இப்படி கிடையாது, இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுங்கிறது. அப்படி கலைஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதை, கலைஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட அவதூறுங்கிறது இது? அடிக்கடி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து கலைஞரோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு 4 பாட்டில் வீடியோ போட்டேன். அப்போ அதிகமாக வந்து என்னை திட்டின கமெண்ட் என்னென்னா, எப்படி இப்படி வெக்கமே இல்லாமல் இவரை பற்றி பேசுகிறீங்க, இவ்வளோது செஞ்சார் சரி, ஆனால் வந்து ஈழத்தமிழர்களோட படுகொலை வந்து நடந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா, அது அவரால் தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கு எனக்கு அந்த டைமில் பெருசாக பதில் சொல்ல தெரியல. கலைஞரை பொறுத்தவரை இலங்கை தமிழர்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டங்கிறது ஆயுத போராட்டமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பெரியாராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருக்காங்க. டெசோ அப்படிங்கிற அமைப்பு வந்து முதல்ல கலைஞர் தான் கட்டமைக்கிறாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழீழம் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய மாநாடுகள் நடத்துறது, கூட்டங்கள் நடத்துறது, வெளிமாநில தலைவர்களை கூப்பிட்டு வந்து வாஜ்பாய், சுப்பிரமணிய சாமியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கலைஞர் வந்து தொடக்க காலங்களில் 80களில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும் இல்லாமல் டெலோ பிளாட் மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து உதவி செய்கிறது. இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் தலைமுறையில் வந்து பிரபாகரன் பேர் வைக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா, ஒன்று அவங்க அப்பா திகாவாக இருப்பார் அல்லது திமுகவாக இருப்பார். ஏன்னா திராவிட இயக்கமே வந்து திராவிட கழகமாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவங்க வந்து வெறுமனே வந்து இவங்களை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது அல்லது வெறுமனே கதைகள் பேசுனது கிடையாது. அதுக்காக நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க தான் அதிகம். வந்து திமுகவில் எடுத்தீங்கன்னா நீ வைகோவாக இருக்கட்டும், சுப்ரட்சுமி ஜெகதீசனாக இருக்கட்டும், அல்லது திராவிட கழகத்தில் குளத்தூர்மணியாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈழப்பிரச்சனைங்கிறது எங்கே சிக்கலாகுதுன்னா, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இங்கே ஒரு ஆதரவு தலைமை இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த 2009 வந்து அந்த போர் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட வந்து இப்போ இவங்களே சொல்கிற மாதிரி உலகத்தில் கூட பல நாடுகள் சேர்ந்து நடத்தின ஒரு போர். அது ஒரு மாநில அரசுங்கிறது நினச்ச உடனே நிப்பாட்டிட முடியாது. அப்போ கலைஞர் என்னன்னா வந்து அந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு உண்ணாவிரதத்தை வந்து எடுக்கிறாரு. அப்போ வந்து போர் நிறுத்தம்ங்கிறது ஒரு தற்கொலையாக நடக்குது. அதற்கு பின்னாலேயும் சில தாக்குதல் நடக்குதுங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த போரையே கலைஞர் தான் நடத்தினார், கலைஞர் தான் போயே வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் இந்த தமிழர்களை கொன்னார் அப்படிங்கிறது வந்து ஒரு அதீதமான ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இருக்கல ஈழ ஆதரவாளர்கள பேரில். கடைசி வரைக்கும் நாங்கள் துப்பாக்கிகளை ஆயுதங்களை மௌனிக்கிறோம்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து கலைஞர் மேலேயோ திமுக மேலேயோ எந்த குற்றச்சாட்டுமே அவங்க வந்து சுமத்தவே இல்லை. இது வந்து 2009 காலகட்டத்தில் ஒரு மனநிலையில் வந்து சொல்கிறதுங்கிறது வேறு. இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சர்வதேச அரசியல்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கணும், அல்லது அது வேணும்னே ஒரு அரசியலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் அது இருக்க முடியும். நான் 2G தான் நினைப்பேன். நான் என்னென்னா 2G வந்து அதில் ஒரு கிளாரிட்டி, எனக்கு 2G எனக்குமே தோணுச்சு, 1,76,000 கோடி திருட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை தொடர்ச்சி வாசிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா அது முழுக்க அவர் மேலேயும் சுமத்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அவர் போராடினார் அந்த இடத்துல. அதில் இருக்கிற கிளாரிட்டியை நான் அப்போ அமர்த்தியா சென் எழுதின ஒரு கட்டுரையில் தான் எனக்கு அது ஒரு கிளாரிட்டியே கிடச்சிது. என்னென்னா எனக்குமே என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. ஏன்னா அவர் அதை ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார் அமர்த்தியா சென். அதை என்னென்னா இவங்க வந்து காசை திருடிட்டாங்க, எதை வச்சு அது முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு மேலே அந்த ஆட்சியை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்போ இருந்த பாஜகவின் பின்புலத்திலிருந்து RSS ஆட்கள் உருவாக்குன ஒரு நரேஷன் தான் அது. அந்த நரேஷனுக்குள்ளே டிஎம்கேயும் முழுக்க இவங்க எல்லாத்தையுமே கொண்டாந்து அதுக்குள்ளே வந்து செலுத்திட்டாங்க. உண்மை என்னென்னா அவர் அழகாக அதை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு ஒரு முக்கியமான செயல் திட்டம் அது. அது வந்து மிகப்பெரிய பொருளாதார இன்வென்ஷன் சொல்லுவார் அவர். அந்த ஐடியாவை ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னென்னா ரீசன் என்னென்னா ஏன் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிப்பேர், இந்த ஃபஸ்ட் கம் அவங்களுக்கே ஏன் கொடுக்கணும், முதல்ல வரவங்களுக்கு தான் அந்த இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா அன்னைக்கு 22,000 கோடி ரூபாய்க்கு வந்து அது இது கொடுக்கப்பட்டுருந்துச்சு. ஏல தொகை வந்து 22,000 கோடி. ஆனால் வந்து அப்போ வினோத் ராய்னு ஒருத்தர் தான் அந்த சிஏஜியுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறார், 1,75,000 கோடி வந்து இதோட எண்டு வந்து அமைஞ்சிருக்கும், அது 22,000 கோடி கொடுத்து இவ்வளோ பெரிய லாஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்ட்டு.
அதுக்கு அழகாக அவர் அமர்த்தியாசன் அதை விளக்கியிருப்பார். ஆக்சுவலாக முதலாளிகள் அன்றைக்கி இந்த காதல் கோட்டை படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு அஜித் சார் அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவார். ஒரு 5 நிமிஷம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ள 100 ரூபா முடிஞ்சு போயிடும், ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு 100 ரூபா, இன்றைக்கி 100 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு மாதம் பேசலாம் ஒரு ஃபோன் வச்சுங்க. அது யார் கொண்டு வந்தது? அதுதான் அந்த ஃபஸ்ட் ப்ரிப்பேர்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய இன்னோவேஷனுடைய மதிப்பு. ஒரு 1 GB யூஸ் பண்ணோன்னா 99 ரூபா 100 ரூபா வந்துடும். அன்றைக்கி இந்தியாவிலே இன்றைக்கி டேரிஃப் உலகத்திலே டேரிஃப் கம்மியாக இருக்கிற ஒரே ஒரு இந்தியா தான். எவ்வளோ, 1 ரூபாய்க்கு கீழே 1 GB அவ்வளோது கம்மியாக இருக்க ஊர். ரீசன் என்னென்னா, இஸ்ரோ வந்து அந்த 2G லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது 650 கோடியும் நம்ம தான் செலவு. ஸோ இந்த மக்கள் தான் அதுக்கு முதலாளிகள். அன்னைக்கு இருந்த டேரிஃப் லெவலில் வச்சு அவர் போட்டால் தான் 1,76,000 கோடிங்கிறது. இப்போ மக்களோட அந்த கணக்கு இதில் வந்து முழுக்க இது என்ன சொன்னேன்னா, உண்மையை சொன்னால் அந்த மித்தில் இருக்கக்கூடிய ஒரு முரணான விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு இந்தியாவே டிஜிட்டல் புரட்சி ஆனது காரணம் அதுதான். அது அந்த அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வுக்கு ஏன் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்க? ஏன்னா அன்னைக்கு டேரிஃபை அதே அந்த ஆள் சொன்ன 1,76,000 கோடி டேரிஃபில் உட்காந்து வேலை செஞ்சுருந்தாங்கன்னா என்ன இருக்கணும், இன்றைக்கி வந்து அந்த 100 ரூபா பாக்கெட்டில் எடுத்து பார்த்த மாதிரி 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் பார்த்துட்டு இருக்கணும். பத்தாது. இன்றைக்கி அதே ஒரு 300 ரூபா இருந்தால் போதும். ஒரு மாதம் ஃபுல்லாக இன்டர்நெட் ஃப்ரீ ப்ளஸ் ஃபோன் கால் ஃப்ரீ, ஒரு மாதம் ஃபுல்லாக. ஏன்னா அந்த மக்கள் தான் முதலாளி, ஏதோ அந்த சேட்டலைட் விட்டதுக்கு அவனுக்கு தான் அந்த பயன் கிடைக்கணும். அப்படிங்கும்போது தான் ஒட்டுமொத்த முதலாளிகளும் அப்படி கொந்தளிச்சு இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, முழுக்க கலைஞர் மேலையும் அவங்க குடும்பம் சார்ந்தும் கட்சி சார்ந்தும் ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த புரட்சிக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. இதே மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அழகான வார்த்தை. அவர் பெரிய பொலிட்டீஷியன், இது பொருளாதார எக்கனாமிஸ்ட் இல்லையா, பெரிய பொருளாதார மேதை, இங்கே அமெரிக்கா வரைக்கும் பல யூனிவர்சிட்டியில் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் என்னுடைய பல சந்தேகங்களை வந்து கலைஞர்கிட்டக்கு வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெரிய எக்கனாமிஸ்ட், இந்தியாவோட பிரதமர் வந்து ஒரு ஆலோசகராக அவரை எடுத்துக்கிற அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைவர் வந்து இந்தியாவோட தலைவர்னு அவரை மென்ஷன் பண்ணோம், தமிழ்நாடு தாண்டி. அதுதான் கலைஞர். யாழினி, நீங்கள் அப்படி வந்து கலைஞர் மீதான ஒரு அவதூறு, நீட்டை கொண்டு வந்தது வந்து நம்ம தான் காங்கிரஸ் கூட சேர்ந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அவதூறு வந்து இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டிபேட்ஸில் உட்காந்துருக்கிறப்ப வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து நீட்டுன்னு கொண்டு வந்ததப்போ வந்து ஆப்ஷனல், எந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கலாம், யாருக்கெல்லாம் வேணாம் எக்ஸம்ஷன் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து நீட்லேருந்து வெளியே விலகிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆரம்ப காலகட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பீரியடில் தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதுவும் சும்மா நம்ம ஸ்டாப் பண்ணிடல, அனந்தகிருஷ்ணன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி இப்போ எப்படி நம்ம ஏகே ராஜன் கமிட்டி போட்டோனோ அதே மாதிரி அப்போ ஒரு கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இதனால வந்து கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள்கள், பழங்குடியினர், இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத ஒரு கமிட்டி வழியாக ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை அபாலிஷ் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட எவிடன்சஸ் நம்ம அப்போ இருந்தே சப்மிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு வந்து அதை வந்து இம்போஸ் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக அனிதா அவங்க அந்த டைம்லலாம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுப்போம்னு சொல்லி ஏமாத்துறது அப்படிலாம் நடந்துட்டு, அவங்களோட குற்ற உணர்ச்சியை வந்து மறைக்கிறதுக்கோ குற்றத்தை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு அபாண்டமான பொய்யை வந்து நம்ம மேலே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் சினிமாவில் வந்து முதல்ல வந்து ஒரு கார் வாங்கி ஒரு வசனகர்த்தாவாக, அண்ணா கூட கார் வாங்கல, கலைஞர் தான் முதல்ல கார் வாங்கினார். அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிச்சவராக தான் அவர் இருந்தார். இப்படி நிறைய அவதூறுகள், நிறைய மித்து, நிறைய விமர்சனங்களை தாண்டி அவதூறுகள், இதுதான் வந்து கலைஞருடைய ஒரு வரலாறாகவே இருந்து வந்திருக்குது. அந்த பிரிவிலேஜுங்கிறது கலைஞர் இந்த காலகட்டத்தில் அவர் அனுபவிச்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கலைஞர் மேலே விமர்சனமே வைக்கக்கூடாது. அந்த கலைஞரே கண்டிப்பாக வந்து ஒரு 80 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் உள்ளவர் மேலே விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாமே இருப்பதுங்கிறது வேற. ஆனால் அது வந்து அவதூறுகள் வழியாக சந்திப்பது அப்படிங்கிறது வேற. நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இன்னுமே நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆனாலும் இதை வந்து ஒரு சின்ன ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத தான் முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த உரையாடல் வந்து வேறு மட்டங்களில் தொடரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து பல வேலைகளுக்கு மத்தியில் இருந்து வந்து கலைஞர் பற்றி பேசியதற்காக உங்கள் அனைவருக்குமே நன்றி.